வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், ஒரு பழமொழியில், அதாவது ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது எப்படிங்க ஓட்டை சட்டியில் கொழுக்கட்டை வேகும் அப்படிங்கிற சந்தேகமும் நம்ம கூடவே வருது. அப்போ அதுக்கு தற்செயலாக திடீர்னு எதிர்பாராமல் ஒரு பதில் கிடச்சது பாருங்கள். அதுதான் உண்மையிலே ஆச்சரியம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, தொடர்ந்து வாங்க, ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பழைய வாஷிங் மிஷின், ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதில் 2 யூனிட் இருக்குது. ஒன்று வாஷிங் யூனிட்டு, ஒன்று ட்ரையிங் யூனிட்டு. இப்போ ரெண்டுமே வேலை செஞ்சிட்ருக்கு, அருமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. பழைய மிஷினாக இருந்தாலும் பழுதில்லாமல் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மிஷின். சரி, இதுக்கும் அந்த ஓட்டச்சட்டியில் கொழுக்கட்டை வேகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கே திடீர்னு தான் தெரியும். அதனால் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, நேர்லேயே பார்த்துருவோம், அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். நான் சொல்லி நீங்கள் கேட்டு, அதை விட நீங்களே கண்ணால் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மிஷினுடைய மேல் புறத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியே நம்ம அதனுடைய கீழ்பாகத்துக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், மெல்ல அதனுடைய மேலேருந்து கீழ் நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம். பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் இருக்குது அந்த கேள்விக்கான அந்த பதில். இப்போ நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள், யாரும் சொல்கிறத கேட்க வேண்டாம். இது தாங்க அந்த ஓட்டச்சட்டி. ஓட்டச்சட்டியாக இருந்தாலும் இப்போ கொழுக்கட்டை வேகிற மாதிரி இந்த துணிகள் துவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போது ஒரு நாள் திடீர்னு துணி துவைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கவர் உடஞ்சிருச்சு. அது எப்படி உடஞ்சிருச்சுன்னு தெரியல, பழசானதுனால உடஞ்சிருக்கலாம். ஆனால் டமார்னு கீழே உட்காரல பாருங்கள். சினிமாவில் வர மாதிரி அந்த மரம் சாயும், ஹீரோ வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாயும், ஒவ்வொரு இடத்துலையா நின்று சாயும். அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் அது அப்படி குறைஞ்ச உடனே டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், இவ்வளோ துணி துவைச்சிட்ருக்கு, இது எப்படி இதை தூக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாதுன்ட்டு டக்குன்னு அந்த இடத்துல கிராஸாக ஒரு செங்கலை கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்தேன். அழகாக ஓடுது மிஷின். ஒரே குறை என்ன, அந்த வெளி கவர் இல்லாதனால அதனால் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாமல் சாயுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு செங்கலை கொடுத்து அதுக்கு மேலே 2 கட்டையை கொடுத்து சின்ன சின்ன பீஸெல்லாம் கொடுத்து அப் மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இப்போ அது ஒரிஜினல் கவரில் நிற்கிற மாதிரியே இப்போ நிற்கிது. இதுதாங்க அந்த ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரிங்கிற மாதிரி. உங்கள் மிஷினுக்குள்ளே என்னென்ன ஓடுதுன்னு பாருங்கள். 2 விதமான மோட்டார் இருக்குது, ஒன்றில் பெல்ட் இருக்குது, ஒன்று டைரெக்டாக ஓடுது. இதுதாங்க விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடை சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.